நீங்கள் ஒரு வீடு கட்டிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த வீட்டுக்கு உண்டானதில் வந்து லிஃப்ட் எந்த மூலையில் இருக்க வேண்டும். ஸோ இப்போ பாருங்க, இது வந்து ஒரு கிழக்க பார்த்த ஒரு வீடுன்னு வச்சுக்குவோம். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. ஸோ இதில் வந்து கண்டதில் பாதியை பிரிக்கிறோம். இதில் கண்டதில் பாதியை பிரிக்கிறோம். இதில் இந்த இதில் இருந்து இது வரைக்கும் லிஃப்ட் இருக்கக்கூடாது 1. இதில் இங்கேருந்து இது வரைக்கும் லிஃப்ட் இருக்கக்கூடாது 2. அப்போ இந்த பகுதியில் லிஃப்ட் இருக்கலாம், இந்த பகுதியில் இருக்கலாம். அதே மாதிரி இந்த பகுதியில் லிஃப்ட் கன்னிமூலை சார்ந்து இருக்கக்கூடாது. அப்போ அக்னிமூலை சார்ந்து இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம். அப்போ லிஃப்ட் இல்லை கூடாதுங்கிறது வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடாது, இங்கே இருக்கக்கூடாது, கன்னிமூலை சார்ந்து லிஃப்ட் இருக்கக்கூடாது. அப்போ இருக்க வேண்டிய பகுதி லிஃப்ட்டுங்கிறது இந்த மாதிரி அமைப்பில் இருக்க வேண்டும். ஸோ லிஃப்ட் வைக்கிறது ரொம்ப கவனமாக, அப்பார்ட்மெண்ட்லாம் வீடு கட்டிட்டு இருக்காங்க, அதெல்லாம் கவனத்தில் கொண்டு செயல்படுங்க. ஏதோ ஒரு கார்னர் வந்து அவங்க அசால்ட்டாக வந்து இப்படி கட் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்துல லிஃப்ட் வச்சு கொடுத்துட்றான். ஸோ இப்படி இருக்கும் வீட்டுக்கு உண்டான அமைப்பு. இதில் வந்து ஒரு வெராண்டா கொடுத்துட்றாங்க. ஸோ லிஃப்ட் இருக்குது, இங்கே இடத்துல லிஃப்ட் இருக்கும். ஆனால் வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வெராண்டா இருக்கும், இது ஹால் இருக்கும். ஆனால் உங்களுக்கு என்ன அமைப்பு வருது, லிஃப்ட் வந்து ஈசானத்தில் வந்துடுது, பில்டிங்கினுடைய அமைப்பு வெட்டுப்படும். இது மாதிரி கவனமாக பார்த்து வாங்குங்க. பில்டிங் பிளான் போடும்போது இதெல்லாம் கவனத்தில் கொண்டு செயல்படுங்க. வணக்கம்.